வணக்கம், நான் உங்க அன்பு தமிழ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆஃப் ஆஸ்திரேலியா. தெரியும், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டியா இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ சைமண்டா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க மேட்ச் ஆடுறாங்க. அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவில் சர்வைவ் எப்படி இருக்கு, அங்கே நம்மளை போல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா இருக்காங்கன்னா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு, அது எல்லாமே ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இந்தியாவும் நம்மளை பற்றி தெரியும், இந்தியா நாடு எப்படி இருக்குது, இந்தியாவோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இங்கே இருக்கிற கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியா அன்சேஃபா நைட் டைமில் இது எல்லா விஷயமும் தெரியும். இதே மாதிரி ஆஸ்திரேலியா எப்படி அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை பற்றி சர்வே ஆஃப் ஆஸ்திரேலியா மேஜராக வந்து நமக்கு இந்த விஷயம் இங்கே இருக்கிற இந்தியாவை விட இந்த விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னதான் இந்த விஷயம் வந்து இந்தியாவுக்கு அளவுக்கு இல்லை ஆஸ்திரேலியா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம சர்வைவ் ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியாவோட பயணத்தை தொடருவோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அட்வான்டேஜ்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா நாடோட எக்கனாமி வந்து எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கும்டா. ஸ்டேபிள் மீன்ஸ் எப்படின்னா அந்த எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடையாது. ஒன்று போதா ஒன்று அதோட ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட்லேயே இருக்கும். ஒன்று டவுன்வர்டு வரவே அப்வர்ட் ஆச்சுன்னா ஸ்டேபிள் ஆயிரும், அடுத்து அப்வர்டாகவும் இது ஸ்டேபிள் ஆயிரும். இதே ஒரு ஃப்ளோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட எக்கனாமி ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எப்பவுமே வந்து டவுன் ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு ஸ்டேபிள் ஃப்ளோவில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து சேஃப். சரி, எக்கனாமி ப்ரோக்ராம் சேஃப். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா நாட்டோட ரெசிடென்ட், ஆஸ்திரேலியா நாட்டோட சிட்டிசன்ஷிப்பாக இருந்துட்டாலே அங்கே வந்து எந்த ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி நீங்கள் ப்ரைவேட்டில் எடுத்துக்கிட்டாலுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஃபண்டு தரும். கவர்மெண்ட்டே ஃபண்டு தந்து அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க, உடனே ஆப்ரேஷன்ஸா ஓகே நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற இதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவோட ரெசிடென்ட்டாக இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தேவைப்படுற ஃபண்ட் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கும். அப்புறமா வந்து நீங்கள் அந்த ஃபண்டை நீங்கள் ரீபே பண்ணுவீங்களா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீபே பண்ணும்போது நிறைய எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே வந்து மைனஸ் ஆயிரும். சில நிறைய வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் டிடெக்ட் பண்ணி தான் டிடெக்ஷன்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்கும்போது பயப்படவே வாங்க. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ உடனே ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் உடனே வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்க நீங்கள் காசு கொடுத்தா தான் பண்ணுவேன் அப்படிங்கிற நிலவரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிடையாது. இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அங்கே இது பார்க்கும்போது ஓகே, ஒருத்தனோட உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை முடிச்சு நீங்கள் ரீபே பண்ணுங்க. ஓகே, சில பேர் பண்ண முடியாதவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிடெக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணுறாங்க, அப்படியும் இருக்குது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் தேர்டு பெஸ்ட்டாக இருக்கிறது ஆஸ்திரேலியா தான். நம்ம இப்போ இந்தியா நாட்டில் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாகவும் இருக்குது, ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. ஒரு விஷயத்த கற்றுக்குறோம். இங்கே இருக்கிற சிஸ்டமை விட அங்கே என்ன யூனிக்னஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை பண்ணலாம். ஐ மீன்ஸ் என்னன்னா, இப்போ அவன் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கானா அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ப்ராக்டிக்கலாக என்னென்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மொத்தமாக வந்து அவனால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஆஸ்திரேலியா இருக்கிற அந்த டீச்சர்ஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும் ட்ரெயின் பண்ணி பசங்களை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேர்ட் மோஸ்ட் வேல்யூபிள் எஜுகேஷன் சிஸ்டம் இன் ஆஸ்திரேலியா. உங்களுக்கே தெரியும். அப்போனா அங்கே வந்து எப்படி இருந்துட்டு இருக்கு, அவங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எது யூனிட்ஸ் எஜுகேஷன். இங்கே இருக்கிறவங்க எங்கேயாச்சும் வெளியே போய் படிக்க போறீங்கன்னா 100% பெஸ்ட்டாக நீங்கள் வந்து புது இன்ஃபர்மேஷனை கிளைம் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருங்கிறது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து விஷயம் வந்து ஒர்க் பேலன்ஸ். 8 hours ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. 8 hours நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அந்த 8 hours மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரெஷர், அந்த 8 hours ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரெஷரும் இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக லைஃப்பையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணுற விதமாக தான் அங்கே இருக்கும். எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷரும் இல்லாத இடம் தான் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஆஸ்திரேலியாவோட ஒர்க்கோட ஃபோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியா போயிட்டு சின்ன ஒரு லேபராக போனால் கூட கிட்டத்தட்ட ஒரு $1,800 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம் அப்படின்றாங்க. 1,800 கிட்ட வந்து ஒரு பிளம்பருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளம்பர் யாராவது போறாங்கன்னா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் ஒரு $100 கிட்ட கொடுங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்றதாலும் சரி, ஒரு எலக்ட்ரிஷியன் போறாங்கன்னா அது என்ன பிரச்சனை அது எதாவது பார்க்கணும் சரி, நீங்கள் அது பார்க்கறதுக்கே வந்து நீங்கள் காசு ஒரு $100 கிட்ட கொடுக்கணும். கொடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை பார்ப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கை வச்சதுக்கப்புறம் இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அவங்க வந்து மணி அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்காம ஓகே நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படிலாம் யோசிக்கலாம். ஏன்னா
ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து கண்ட்ரியில் 6th மோஸ்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இந்த கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்களே. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி 90% லேண்ட் வந்து யூஸ் பண்ணாமலே இருக்கு. வெறும் 10% லேண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 10% லேண்ட்ல வாழ்ற மக்கள் அந்த பார்டர் தான் அந்த ஆஸ்திரேலியாவோட பார்டர் சைட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே. ஏன்னா அது சுத்தி தான் வந்து சீஷோர் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடல் இதுல இருக்கு. ஏன்னா அது நடுவுல வந்து வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த நிறைய பீப்புள் எல்லாமே வந்து 85% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீஷோர்ல வந்துட்டு இருக்காங்க. 90% லேண்ட்ஸ் யூஸ் பண்றதா வெறும் 10% லேண்ட்ஸ் மட்டும்தான் ஆஸ்திரேலியால யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கண்ட்ரிஸா தான் பிரிக்கிறாங்களே. அந்த ஆஸ்திரேலியா கண்ட்ரியை வந்து ஒரு 6ஆ தான் டிவைட் பண்ணி 6 ஸ்டேட் மாதிரி தான் பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ஸ். என்னதான் இருந்துட்டு இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் இதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கிளைமேட்டிக் கண்டிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளைமேட்டிக் கண்டிஷனு அங்க வந்து ஒரு வாட்டி தாண்டா வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா இருக்கட்டும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்டா இருக்கட்டும், ஒரு வாட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உங்க ஞாபகத்துல அந்த நாளை மறக்க முடியாத அளவுக்கு அந்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள் ஏண்டா அந்த ஃப்ளட் வந்தது அந்த அளவுக்கு ஆயிடும். ஒரு நாளைக்கு தான் வரும். அந்த ஒரு நாள் வந்து அந்த நாள் வந்து எப்படிடா அந்த நாளை தாண்டுவோங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா -10 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். வெதர் ஹீட்டா இருக்கட்டும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வின்டர் சீசன் கிளைமேட்டா இருக்கட்டும், எந்த கிளைமேட்டா இருந்தாலும் ரொம்ப ஹெவியா இருக்கும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ள ஃபயர் எல்லாமே தானா வந்து பிளான்ஸ் எல்லாம் எரியும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நடந்துச்சுன்னா அது இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. ஃப்ளட்லாம் வர ஆரம்பிச்சுன்னா அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். நீங்க அங்க போனீங்கன்னா ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ரன் பண்ணும். ஆஸ்திரேலியா கண்ட்ரியை வச்சுக்கிட்டு மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். இது மாதிரி கண்ட்ரியை வச்சுட்டு ரன் பண்ணும்போது உள்ள இருக்க பீப்புளுக்கு நம்ம அதிகமா மணியும் கொடுக்கணும், அதிகமா மணியும் வாங்கணும். எவ்வளோ ரெவன்யூ வந்து நம்ம இது பண்றோமோ அது அவளுக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ரெண்ட் பே பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐ ரெண்ட் அவ்வளவுதான். நீங்க சின்னதா நீங்க எதிர்பார்த்துட்டு போனாங்களோ ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன். அதாவது வந்து நீங்க வந்து ஆஸ்திரேலியன் ரெசிடென்டா போயிட்டீங்க சிட்டிசன் அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 years ஆகுமா அந்த ப்ராசஸ் ஆகுறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து அந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி ஓகே நீங்க வாங்கன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியா கூட நீங்க போயிட்டீங்க. நீங்க போயிட்டு உடனே வர மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி? நீங்க அங்க போயிட்டு அங்க ஏதாவது ஒர்க்குக்கு நீங்க இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எங்கிருந்து சிட்டிசன்ஷிப் மாறணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆகுன்றாங்க. 3 years ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து உங்களால வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகவே முடியும் அப்படின்றாங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்து மாத்திர மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பீப்புள் கம்மி, கண்ட்ரிக்கு ரெவன்யூ வேணும். உங்களை உடனே மாத்திட்டோம்னா எப்படி? அங்க இருக்க நீங்க ஒர்க் பண்ணுங்க, அதனால வந்து உங்களை வந்து உடனே அனுப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும் அப்படின்றாங்க ஆஸ்திரேலியால. ஸோ அதுல வந்து கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2 மெயின் அட்வான்டேஜ் விட்டுட்டேன். இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிமினல் ரேட் இருக்கு பாத்துருக்கீங்களா? அந்த கிரைம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பியூர் சேஃப்டி. அங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல கூட வந்து உமன் வந்து ரொம்ப சேஃபா இருக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஆஸ்திரேலியால அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய பேர் ஆஸ்திரேலியா சுத்தி பாக்குறேன்னு வருவாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொரியனா இருக்கட்டும், அப்புறமா வந்து ஜாப்பனீஸா இருக்கட்டும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா, அப்புறமா நிறைய ரிலீஜியன்ஸ், நிறைய கல்ச்சரல் நம்பர் ஆஃப் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ற இடம் ஆஸ்திரேலியா. நீங்க அங்க வெளி சுத்தலான்னு பார்த்தா கூட வந்து நிறைய கல்ச்சர்ஸ் எல்லாமே உங்களால பார்க்க முடியும். அந்த நாட்டில் இருந்த பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க, நிறைய கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கடையில இருக்கு பாத்தீங்கன்னா கொரியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட், அது மாதிரி சொல்ற நிறைய கல்ச்சர் ஆஃப் ஃபுட்ஸ், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ். அந்த ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய ஒரு மல்டி கல்ச்சுரல், ஒரு மல்டி ரிலீஜன் வாழ்ற ஒரு ஆஸ்திரேலியாவா அங்க இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் ஓகே அந்த கண்ட்ரிக்கு போனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் போல. அப்புறமா வந்து நிறைய ஒரு மல்டி கல்ச்சர்ஸ், நிறைய கல்ச்சர்ஸ், நிறைய ரிலிஜன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிற இடமா இருக்கும்போது அங்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டுல மெயினா வந்து இருக்கிறது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க வந்து மனுஷங்க வாழ்றதை விட விலங்குகள் அதிகமா வாழ்துன்னு சொல்றாங்க. கங்காருவா இருக்கட்டும், அப்புறம் வந்து பிளாட்டிபஸா இருக்கட்டும். பிளாட்டிபஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும், மெயினா வந்து ஒரு முட்டை, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா
ஒரு முட்டை போற உயிரினமா இருக்கட்டும், அப்புறமா பால் கொடுக்குற உயிரினமா ரெண்டும் இருக்கிற ஒரே உயிரினம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டிபஸ் பண்றோம். அந்த பிளாட்டிபஸ் உயிரினம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் போடும் பாலும் கொடுக்கும். அந்த பட்ட உயிரினங்கள் வந்து அதிகமாக வாழ்ற இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா தான். அந்த ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து அதுவா நம்ம பூமராங் தெரியுங்களா, அதுக்கெல்லாம் ஃபேமஸாக போன இந்த ஆஸ்திரேலியா நாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சரல்ஸ் வந்து பின்தள்ளி நிறைய கல்ச்சர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே ஒரு வாட்டி போயிட்டு வரலாம்னு தோணும். ஆனால் பட்ஜெட்லாம் கிடையாது நம்ம கிட்ட. ஆனால் பார்க்கலாம் இந்த விஷயம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அப்புறமா பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலியமா நிறைய பேர் ஆஸ்திரேலியா இருந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் பர்டிகுலர் இந்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இங்கே எப்படி நம்ம பார்க்குறோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கோல்டு கலர் தான் வந்து மோஸ்ட்டாக கண்ணுக்கு தென்படும் அப்படின்றாங்க. நிறைய பிங்க் கலர் லேக்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்குது. கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருந்தாலும் அந்த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வர்றது கஷ்டம். ஏன்னா அங்கே இருக்கிற பீப்புள் கம்மினா அந்த கண்ட்ரி எனக்கு சர்வை ஆகணும், எக்கனாமிக் ஸ்டேபிளாக இருக்கணும். அப்புறம் நான் வெளியே துரத்த மாட்டேன். நீ உள்ளே இருந்தால் தான் என் எக்கனாமிக் ஸ்டேபிளாக இருக்கும். நிறைய பேர் வெளியே போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற எக்கனாமி எப்படி இதுவாகும், அங்கே இருக்கிற கம்பெனிஸ்லாம் எப்படி டெவலப் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வர்றது கஷ்டம். உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரின்னு சொல்லிவிட முடியாது. லைஃப் என்ஜாயாக இருக்கும். நீ உள்ளதாக இருக்கணும், வெளியே வரக்கூடாது, அவ்வளோதான். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருந்தது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியா போயிருக்கீங்களா இல்லையா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் சொன்னது வந்து உங்களோட ஏதாவது சிங்க் ஆயிருக்கா இல்லையா, எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பை, see you. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.